நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹீட் ஸ்ட்ரோக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி ஹீட் ஸ்ட்ரோக் வருதுன்னா, நம்ம அதிகமாக சூரியனில் எக்ஸ்போஷன் பண்ணும்போது நம்ம பாடி 40 டிகிரிஸ்க்கு மேலே 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போயிருச்சுன்னா அது ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதோட சிம்டம்ஸ்லாம் என்னென்னா வாமிட்டிங், அப்புறம் நம்ம ஸ்கின் ரெட்டிஷ் ஆகிட்டே இருக்கும், அப்புறமேலு ஹெட்டேக்கு, அப்புறம் நிறைய மூச்சு நிறைய வாங்கிட்டே இருப்போம், அப்புறமேல் ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த சிம்டம்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஐஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா ஐஸ் வாட்டர் எடுத்து நம்ம மேலே ஊற்றிக்கலாம். சம்மரில் நம்ம எந்தெந்த ஃபுட்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கணும்னா நம்ம நுங்கு எடுத்துக்கணும், அப்புறமேலு நுங்கு இளநீர் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாடி டெம்பரேச்சரை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அதில் விட்டமின் மினரல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட பாடியை எப்போவுமே குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். சிட்ரஸ் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், அதாவது எலுமிச்சைப்பழம், ஆரஞ்சு. ஏன் அதை அதிகமாக எடுத்துக்கணும்னா அதுக்குள்ளே நிறைய விட்டமின் சி இருக்குது. ஸோ அது நம்ம பாடிக்குள்ளே போய் பாடிக்குள்ளே இருக்க எல்லா டாக்ஸின்ஸையும் வெளியில் ஏற்றிடும். அடுத்தது அதிகமாக சாப்பிட வேண்டியது வெள்ளரிக்காய். அதை நம்ம ஏன் அதிகமாக எடுத்துக்கணும்னா அதில் நிறைய வாட்டர் கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ வாட்டர் கண்டென்ட்ஸ் இருக்கனால நம்ம பாடியை எப்போவுமே கூலாக வச்சுக்கும். அடுத்தது தர்பூசணியை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதில் 91% ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. ஸோ அதனால் அது நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் அப்புறமே நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது நம்ம பாடியை நல்லா வச்சுக்கும். அடுத்தது தயிர், மோர். இதெல்லாம் நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ். நம்ம இப்போ சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டுட்டு இருப்போம் குளிர்காலத்தில். அதெல்லாம் நம்ம வெயில் காலத்தில் தவிர்த்துருக்கிறது நல்லது. ஏன்னா வெயில் காலத்தில் நம்ம ஃபிஷ் அதிகமாக எடுத்துக்கணும். அது நம்ம பாடி டெம்பரேச்சரை கரெக்டாக வச்சுருக்கோம். அப்புறமேல் நம்ம நிறையா லீஃபி வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கணும், அதாவது கேபேஜ், அப்புறமேல் லெட்யூஸ், அப்புறம் புதினா, கீரை, அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. அதில் நிறைய கால்சியம் இருக்கும், அப்புறமேல அதில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கும். அப்புறமேலு மேங்கோ, அதாவது மேங்கோ நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது மேங்கோ ஹீட் ஸ்ட்ரோக்கை நல்லா தடுத்து நிறுத்தும். அது மட்டும் இல்லாமல் மேங்கோ நம்மளோட டைஜஷனை நல்லா ப்ராப்பராக நடக்க வைக்கும். அப்புறமேலு நம்ம அவகேடோ அதிகமாக எடுத்துக்கணும். அது என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற வேஸ்ட்டு அதெல்லாம் கிளியர் பண்ணும், அதாவது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸ். அப்புறம் அதுவும் மேங்கோ மாதிரியே டைஜஷனுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். சம்மரில் நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறது நல்லது. நீங்களும் இதெல்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் ஹைட்ரேட்டடாக இருங்க. அப்புறமேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் திரும்ப மீட் பண்ணுறேன். பாய்.